இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா இயற்கை வைத்திய ஆலயம், இப்போது மதுரையில் அண்ட் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். பத்தினியா வாழ வேண்டும், கை நிறைய சம்பாதிக்கணும். ஆமா, எங்க போறது? என்ன வேலை தெரியும் நம்மளுக்கு? நமக்கு எந்த வேலையும் தெரியாது. நாள் முதல்ல இதே தொழில் தான் செய்யறோம். ஆமா, எல்லாத்துக்கும் எந்த வேலைக்கு போக சொல்றீங்களே? தங்க ஏறி வேலைக்கு போலாண்டி. ஐயோ ஏமா ரொம்ப கஷ்டமா இருக்குண்டி அம்மா அந்த வேலை. ஏடி இத பாருடி, ஏறி வேலைக்கு போனா ஒரு நாளைக்கு 200 ரூபாய் தரங்க. தலைவரை நான் பாத்துக்கிறேன், நம்பர் என் கைக்குள்ள போட்டுக்கிறேன். கிளார்க்கு கையில போட்டுக்கோ. சேர்மன் வச்சுங்க, ரெண்டு பேரும் சேர்மனா கிளார்க்கு தான் ஊருக்கு இப்பலாம் தலைவரே போட்டுக்கிறேன். அக்கா இத பாருடி, நம்ம தொழில வேணா இதுக்கு காரணம் மன்னர் தானே. அவர்கிட்ட சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு போயிடலாம். வாடி 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 வாடி. ஐயோ மறுபடியும் பதிலண்டா சாவி. தவற நினைக்காதீங்க, தவற நினைக்காதீங்க. இருவருமே திருந்திட்டோம். இருவருமே திருந்திட்டோம். நாங்க நல்லவளாயிட்டோம். சத்தியமா நம்பியா சத்தியமா நம்பியா அது எங்க வச்சு பேசுவோம். நாங்களே திருந்தினா கூட நீங்க திருந்த விட மாட்டீங்க போலக்குது. பிச்சை எடுக்கிறவன் திருந்தனால திருந்துருவான், திருடுறவன் திருந்தனால திருந்துருவான், குடிகாரன் திருந்தனால திருடுவான். ஆனா நீங்க ரெண்டு பேரும் சத்தியமா திருந்தவே மாட்டீங்க. உனக்கு சந்தேகம் இப்ப பாரு. உனக்கு சந்தேகம் பாருங்க. அம்மா தாயே பெண்ணாக பிறந்தவர்களே, ஐயா இத பாருங்க. ஆமா இத பாருங்க, பெண்ணாக பிறந்தவர்களே எங்களுக்காக கை தூக்குமாங்களா? நாங்க இப்ப திருந்திட்டோம், நீங்களா கை தூக்குமா? நாங்க திருந்திட்டோம், கை தூக்குமா? யார் தூக்காதீங்க அம்மா, நீங்க தூக்கு. கை தூக்குமா? தூக்காதீங்க அக்கா, தல கை ஆட்ற பாரு. ஒரு ஓட்டு கூட கிடையாது. நீங்க தூக்குமா? கை தூக்குமா? ஒரு ஓட்டு கூட கிடையாது. அன்பு மாமா நீ கை தூக்கு. நம்ம ஒரு ஓட்டு கூட இல்ல, ஒரு ஓட்டு கூட கிடையாது. இப்ப பாக்குறியா இவங்க ரெண்டு பேரும் திருந்தல, இவங்க ரெண்டு பேரும் தேவடியா தான் சொல்றவங்களா? கை தூக்குங்க பாப்போம். கை தூக்குங்க. யாரும் அதுக்கு தூக்க மாட்டாங்க. உங்க சமாதானம் தானா? நமக்கு ஒரு ஓட்டு கூட இல்ல. ஓட்டு தான் ஓட்டு. கை தூக்கி உட்காரு. ஓகே, ரெண்டு ஓட்டு இருக்குமா? மைக் இருக்குல, ரெண்டு ஓட்டு பின்னால ஒரு ஓட்டு, ஒரு ஓட்டு. ஐயா இத பாருங்க, தவறா நினைக்க வேண்டாம். செய்தி கொடுத்தேல விட்டுட்டோம், நாங்க பத்தினியா வாழ போறோம். அதனால மன்னரை பார்த்து நன்றி சார். 100 ரூபாய் உனக்கு 100 ரூபாய் நான் தரேன், நீ எங்கனா போ. எங்களுக்கு அந்த தொழில் வேணாம். அப்ப திருத்தி தண்டக்கறாங்க. எங்க காசு வேண்டிட்டாங்க. இல்ல நான் உன்னை நான் செக் பண்ணி. ஐயா எங்க கஷ்டம் தான் போறது, அடுத்த கஷ்டம் இனிமே எங்களுக்கு வேணாம். வேணாம்னா போ. கஷ்டம் தான் போறது, வேணாம்னா போ. வேணாங்க, வேணாம் தான் சொல்றேன். வேணாம்னா போ. நீ பாருங்க, மன்னரை பார்த்துட்டு அவர்கிட்ட இரண்டு ஒரு வார்த்தை பேசிட்டு மன்னிப்பு கேட்டு நாட்டு விட்டு போயிருக்கீங்களா? டேய் மன்னிப்பு கேக்குறேன்னு சொல்லிட்டாங்க. அதானே மீன் வாங்கு போ. தங்க எப்படியோ ஒன்று காவல்கார பசங்க இருவரும் சென்று விட்டார்கள். போயிட்டாங்க. உள்ள மன்னர் என்ன பண்ண மன்னர் நல்ல உறக்கத்தில் இருக்காரு. உறங்கி கொண்டிருக்கிறானா? இதுதான் சமயம். அவனை மணக்க வேண்டும் உன்னை விடவே மாட்டேன். ஆமா எங்க இருவரும் அக்கா நீ சொன்ன வார்த்தை கொண்டு வந்துட்டேன். அப்படியா? என்னதுக்கா இது? இது என்ன தெரியுமா? இதுதான் அஞ்சன மை. அஞ்சன மையா? ஆமாண்டி. என்ன மைக்கா இது? மூளைக்காட்டு மையடி. நம்ம மூளைக்காட்டு மை. இது மூளைக்காட்டு மைக்கு மழங்காத மை யாருமே கிடையாது. மண்ணாதி மண்ணல மண்ணக்கவும். ஆமா, அரசு ஆண்டியா படுறதுக்கு இந்த மை தான் காரணம். நம்ம பாட்டி நம்ம தாய் எல்லாம் இதுதான் யூஸ் பண்ணாங்களா? வாயடி வாயா வருது தாய் கிராமத்துல. ஆமா, இந்த மை என்ன பண்ணா? மை அவன் தலையில தேய்ச்சிட்டா போதும். அவன் நம்மள தேடி வருவான். நம்ம தேடி போற வேலை இல்ல. வா 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 எடி. கனவா நினைவா? ஆமா நினைவுடா. அடடா என்ன ஒரு அழகு, என்ன ஒரு அழகு. இதுவரை அழகை இதுவரை நான் வாழ்நாள் கண்டதே கிடையாது. இந்த அழகை பார்த்து மனமே மாறி இருக்கிறது.
இப்படிப்பட்ட பெண்களை போல் இருவரும் எனக்கு மனைவியாக அமர்ந்துவிட்டால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். பெண்ணே பெண்ணே முடக்கவில்லை, இருந்தாலும் இவர்களுடைய அழகை வர்ணிக்க வேண்டும். பட்டாம்பூச்சி கொட்டாங்குச்சிடி வர்ணித்துக் கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் இது சிலையாக இருந்தாலும் இந்த சிற்பியாகப்பட்டவன் இந்த சிலையை வடிப்பதற்கு எவ்வளவு அழகாக கற்பனையோடு வடித்திருக்கிறார். இருந்தாலும் அரண்மனை செல்ல வேண்டும். பெண்களே தாங்க நாங்க. நான் சிலைகளை நினைத்தேன். அழகி இதுவரை நான் பார்த்திருக்கிறேன். ஆமா, நீங்கள் யார், எந்த நாட்டை சேர்ந்தவர், உங்களுடைய பெயர் என்ன? என்னங்க, நாங்க யாரு என்பது இருக்கட்டும், எங்க இருவரையும் பார்த்து ஆடுகிறாய் பாடுகிறாய் வர்ணிக்கிறாய். நீங்க யாருங்க? நான் யார் தெரியுமா? இந்நாட்டு மன்னன். என்னுடைய பெயரோ அழகுசீலன். ஆமா, ஸ்வீட் நேம், அழகான பெயர். அப்படியா? அப்படி இருக்கும்போது இத பாருங்க. ஆமா, எங்க இருவரையும் பார்த்து ஏன் வர்ணிக்கிறாய்? உங்களுடைய அழகை கண்டு மனமே பறிகொடுத்து விட்டு வாழ்ந்தால் உங்களோடுதான், இல்லை என்றால் இந்த மண்ணோடு என்று நான் முடிவெடுத்து விட்டேன். என்னங்க சொல்றீங்க? ஆமா, நாங்க அனாதைங்க. நீங்க அனாதை இருந்தாலும் ஆதரிக்க நான் இருக்கின்றேன். ஆமா, வார்த்தையில எனக்கு நம்பிக்கையே இல்ல. அப்படின்னா இருவரும் திருமணம் செய்துக்கணுங்க. சத்தியமா உங்களதான் திருமணம் செய்வேன். சத்தியமாங்க. இதுவே சத்தியம். கண்ட மாட்டேன். Oh,
Thank you.